உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை தொடர்ந்து சிபிஐ வழக்கு பதிவு செய்து அது சம்பந்தப்பட்ட இடத்தை நேரில் அந்த சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு செய்து பல்வேறு கட்ட விசாரணைகளை நடத்தியிருக்கிறார்கள். அந்த சிபிஐ அதிகாரிகள் விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் தான் கடந்த டிசம்பர் 29, 30, 31 ஆகிய தேதிகளில் அந்த அவரது கட்சியை சார்ந்த மூத்த நிர்வாகிகளான ஆதவ் அர்ஜுனா, குஷி ஆனந்த் உள்ளிட்ட 5 பேரிடம் விசாரணை நடத்தினார்கள். அதே போன்று கரூர் மாவட்ட ஆட்சியர், எஸ்பி உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகளையும் நேரில் அழைத்து விசாரணை நடத்தினார்கள் சிபிஐ அதிகாரிகள். அடுத்த கட்டமாக அந்த கட்சியினுடைய தலைவரும் அன்றைய தினம் கதாநாயகனாக அந்த கூட்டத்தில் இருந்த விஜயையும் நேரில் அழைத்து விசாரணை நடத்துவதற்கு முடிவு செய்த சிபிஐ அதிகாரிகள் நேற்றைய தினம் அவரை நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சம்மன் அனுப்பியிருந்தார்கள். அதை ஏற்றுக்கொண்ட விஜய் நேற்றைய தினம் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி வந்தார். டெல்லி விமான நிலையத்திலிருந்து அவர் சிபிஐ அலுவலகத்திற்கு சரியாக 11:15 மணிக்கு வந்தார். 11:45 மணிக்கு அவரை சிபிஐ அதிகாரிகள் விசாரணை தொடங்கினார்கள். பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள். முதலாவதாக அன்றைய தினம் 27ஆம் தேதி அன்று தான் கலந்து கொண்ட கூட்டத்தில் என்ன நடைபெற்றது என்பது குறித்து அவரிடம் தெளிவாக கேட்டறிந்தார்கள். இது குறித்து அவர் தான் எத்தனை மணிக்கு அங்கு சென்றேன், எவ்வளவு நேரம் நான் பேசினேன், என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது, எதற்காக காலதாமதமாக நான் சென்றேன், இது போன்ற பல்வேறு விதமான கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். அதற்கு அடுத்த கட்டமாக தான் கேள்விகளை அவர் சிபிஐ அதிகாரிகள் கேட்டிருக்கிறார்கள். எத்தனை மணிக்கு நீங்க போவதாக இருந்தது, ஏன் காலதாமதமாக சென்றீர்கள், போலீசார் 3 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை மட்டுமே அந்த பகுதியில பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் காலையிலிருந்தே அந்த கட்சியை சார்ந்தவர்கள் வர வேண்டும் என்று உங்கள் கட்சி நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் அந்த பகுதியில இது போன்று ஒரு ஏராளமான மக்கள் அளவுக்கு அதிகமாக கூடியிருக்கிறார்கள். வந்தவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை என்றெல்லாம் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து தங்களது விளக்கங்கள் என்ன, தங்களது கருத்து என்ன, பதில் என்ன என்பது பற்றி எல்லாம் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். இதற்கு தனது தரப்பு கருத்துக்களை எல்லாம் விஜய் தெரிவித்திருக்கிறார்.